அன்புள்ளம் கொண்ட தமிழ் உறவுகளே, நான் ஆம்ஸ்ட்ராங் பேசுகிறேன். இறந்து போன ஆம்ஸ்ட்ராங் எப்படி பேசுவான், படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் எப்படி பேசுவான் என நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. எனது படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்கும் சம்பவங்கள், என் படுகொலை மீதான பலரின் விமர்சனங்களை பார்க்கும்போது நான் உயிரோடு இருந்திருந்தால் இந்த விமர்சனங்களுக்கு என்ன பதில் கொடுத்திருப்பேன், அதை உங்களிடம் பேச விரும்புகிறேன். பட்டியல் சமூக மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக இளைய தலைமுறையினரை படிக்க வைத்தேன். அதற்காக நான் பணமும் செலவு செய்தேன். இவையெல்லாம் கட்ட பஞ்சாயத்தில் வந்த பணம், ஆருத்ரா மோசடியில் வந்த பணம் என எல்லோரும் வாய்க்கு வந்ததை உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரோ ஒருபடி மேலே போய் ஆம்ஸ்ட்ராங்கின் சொத்து மதிப்பு பல கோடிகளில் இருக்கிறது என்பது போல் வாய்க்கு வந்ததை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்றாவது ஒரு நாள் திராவிட கட்சிகளின் அமைச்சர்களின் சொத்து பட்டியலை பற்றி பேசியிருப்பார்களா? பல லட்சம் கோடி சொத்துக்களை வாரி குவித்து எல்லோரும் இன்று ஒரு குறுநில மன்னர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பற்றி பேசியிருப்பார்களா? எனக்கும் ஒரு ரவுடிக்கும் இருந்த முன்விரோதம், ஒரு ரவுடியின் கொலையில் எனக்கு இருந்த முன்விரோதம் என பலரும் பல கதைகள் சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் ஏன் நான் கொல்லப்பட்டேன் என்பது வெட்டியவனுக்கும் இறந்து போன எனக்கும் மட்டுமே தெரியும். அதுவரை யார் என்ன பேசினாலும் அதில் உண்மை இருக்கிறதா என்று தெரியாது. வெட்டியவர்கள் சரணடையவில்லை, வேறொரு நபர்கள் சரணடைந்திருக்கிறார்கள் என எல்லோரும் என் பிணத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெட்டியவர்கள் தானா, இல்லை வேறு நபர்களா என்பதும் எனக்கும் அவர்களுக்கும் மட்டுமே தெரிந்த உண்மை. அதை சொல்வதற்கு உயிரோடு நான் இருக்கவில்லை என்பதால் எல்லோரும் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டிருக்கலாம். சரி, என்னுடைய பயணம் என்பது முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்வில் நான் ஏதாவது உருப்படியாக செய்திருக்கிறேனா என்று பார்த்தால் பல மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறேன். சட்டத்தின் பக்கம் திருப்பி இருக்கிறேன். பல தலித் இளைஞர்களை சட்டக்கல்லூரி மாணவர்களாக்கி அவர்களை வழக்கறிஞர்களாகவும் மாற்றி காட்டியிருக்கிறேன். எத்தனையோ நன்மைகள் செய்தாலும் கூட பட்டியல் சமூகத்தில் இருந்து ஒரு தலைவன் உருவாகிடக் கூடாது என்பதை திராவிட கட்சிகள் எப்போதும் ஒரு கொள்கையாகவே வைத்திருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை வடக்கில் பறையனும் படையாச்சியும் அடித்து கொள்ள வேண்டும், தெற்கில் தேவனும் தேவேந்திரனும் அடித்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இவர்கள், அதாவது திராவிட அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக அரசியல் செய்து கொண்டே இருக்க முடியும். என்றாவது ஒரு நாள் தமிழனாக நாம் தலை நிமிர்வோம். வன்னியன், பறையன், தேவேந்திரன், தேவன், நாடார், கோணார் என எந்த சாதிய பாகுபாடும் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விடலாம் என்ற நம்பிக்கையோடு தான் இருந்தேன். அதில் மண் விழுந்து விட்டது. என் சவத்தின் மீதும் மண் விழுந்து விட்டது. சரி, இப்போது ஒன்றை சொல்கிறேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது. பட்டியல் சமூகத்திற்கு நாங்கள் தான் காவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது. என் மரணம் சார்ந்து எந்த மீடியாக்களும் உண்மையான விவாதம் என்பதை வைக்கவில்லை. இதே அதிமுக ஆட்சியாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், நீதி விசாரணை அமைக்க வேண்டும் என எல்லா மீடியாக்களிலும் விவாத பொருளாக என்னுடைய மரண செய்தி மட்டுமே இருந்திருக்கும். ஆனால் இப்போது ஆம்ஸ்ட்ராங்குக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, ஆம்ஸ்ட்ராங் செய்த பஞ்சாயத்துகள் என்ன, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான காரணம் என்ன, முன்விரோதமா, இப்படி இஷ்டத்திற்கு என் மீதான அவதூறுகள் தான் விவாத பொருளாகி இருக்கிறதே தவிர யாரும் இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கவே இல்லை. ஆனால் அதிமுக ஆட்சியாக இருந்திருந்தால் ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒன்று திரண்டு இதை ஒரு தேசிய பிரச்சனையாகவே மாற்றி காட்டியிருப்பார்கள். எனது சவத்தை அடக்கம் செய்ய எனது கட்சி அலுவலகத்தில் இடம் ஒதுக்கி இருக்கிறோம். அதற்கு அனுமதி கேட்டு தமிழக அரசிடம் முறையிட்டால் அதற்கும் அனுமதி கிடைக்கவில்லை. இதே அதிமுக ஆட்சியாக இருந்திருந்தால் திமுக சார்பாகவே எனது உடலை அடக்கம் செய்ய அந்த அலுவலகத்தில் இடம் ஒதுக்க அரசு சம்மதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருப்பார்கள். அது தொடர்பாக பெரிய அளவில் போராட்டங்கள் கூட செய்திருப்பார்கள். திமுக என்னுடைய சவத்தையும் வைத்து மிக நேர்த்தியாக
நேர்த்தியாக அரசியலும் செய்திருப்பார்கள், எனக்கு இடம் ஒதுக்கியாவது கொடுத்திருப்பார்கள். ஆனால் துரதிர்ஷ்டம், இப்போது திமுக எதிர்க்கட்சியாக இல்லை. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மிக நேர்த்தியாக அரசியல் செய்வார்கள். ஆளும் கட்சியாகி போனால் அவர்கள் சம்பாத்தியத்திலேயே குறியாக இருப்பார்கள். என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு ஒரு 6 அடி இடம் கொடுக்க இவர்களுக்கு மனம் வரவில்லை. பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருவன் உயிரோடு இருக்கும்போது ஆளுமையாக இருந்துவிடக் கூடாது. ஒரு கட்சி அலுவலகத்தில் அவரது சவம் புதைக்கப்பட்டால் அது ஒரு அடையாள சின்னமாகி அவர்களுக்கான அரசியல் அங்கே தொடங்கிவிடும். அதன் பிறகு அந்த இடத்திலிருந்து இன்னொரு ஆம்ஸ்ட்ராங் உருவெடுப்பான். அதை திமுக, திராவிட கட்சிகள் எப்போதும் ஒருபோதும் ஏற்கும் மனநிலையில் இருக்காது. சரி, இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கொலைக்கு பழிக்கு பழியாக பல கொலைகள் நடக்கும் என்று இன்று பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு உறவுகளே, என் மீது பாசம் கொண்டவர்களே, நேசம் கொண்டவர்களே, ஏதோ ஒரு சூழல் இன்று இந்த படுகொலை சம்பவம் அரங்கேறிவிட்டது. இதற்கு பழிக்கு பழி, போட்டிக்கு போட்டி, நீயா நானா என்று செய்து கொண்டே இருந்தால் இதன் முடிவுதான் என்ன? போன உயிர் கடைசியாக என்னுடையதாக இருக்கட்டும், சிந்திய ரத்தம் கடைசியாக என்னுடையதாக இருக்கட்டும். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல, அதிகாரம் என்பது மிக வலிமையானது. அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதே சால சிறந்தது. பழிக்கு பழி என இறங்க வேண்டாம். எல்லோரும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறுங்கள். தமிழர்களுக்கான அரசியலை முன்னெடுங்கள். தமிழர்களுக்கான அரசியலில் வெற்றி பெறுங்கள். தமிழர்களுக்கான சமூக நீதியை நிலைநாட்டுங்கள். திராவிடன் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு அரசியல் செய்வோருக்கு கூட்டணி என்ற பெயரில் நாம் வெண்சாமரம் வீசியது போதும். 2 சீட்டுக்காக நம் கொள்கைகளை அடகு வைத்தது போதும். எப்போதும் போல் தமிழ் அரசியல் என்பதை முன்னெடுங்கள். நமக்கான அரசியல் புரட்சி செய்யப்படும் போதுதான் நமக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பட்டியல் சமூகத்தினருக்கான உண்மையான முன்னேற்றம் என்பது அதற்கு பிறகுதான் கிடைக்கும். அதனால் எப்போதும் திராவிடத்திற்கு ஆதரவு தராதீர்கள். சாதியின் பெயரால் இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என எப்போதும் தேசிய கட்சிகள் நம்மை பிரித்தாலும் வேலையைத்தான் செய்வார்கள். அவர்கள் மதத்தின் பெயராலும் செய்வார்கள், சாதியின் பெயராலும் செய்வார்கள். எதற்கும் இடம் கொடுக்காமல் நாம் மனிதத்தை போற்றி அரசியல் செய்வோம். மனித உயிர்கள் காக்கப்படட்டும். இந்த யுத்தகலத்தில் பறிபோன கடைசி உயிர் ஆம்ஸ்ட்ராங் ஆகிய என்னுடையதாக இருக்கட்டும். சிந்திய இரத்தமும் என்னுடையதாகவே இருக்கட்டும். நான் சிந்திய அந்த இரத்தம் பட்டியல் சமூக மக்களுக்கான அரசியலை காத்து அருளட்டும். ஜெய் பீம்.